ஒரு சூப்பரான தென்னந்தோப்புன்னு சேலுக்கு வந்துருக்குதுங்க. இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடிக்கடி நோட்டிஃபிகேஷன் வந்துட்டுருக்குங்க. மரம் காப்பு பாருங்கள் எப்படி இருக்குங்க. எல்லாமே மரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதே கண்டிஷன் நல்ல காப்பில் இருக்குதுங்க. எல்லாமே நாட்டு மரங்க. தென்னை மரத்துக்கு வயசுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 25 to 30 வயசு ஆச்சுங்க. எல்லாமே நாட்டு மரங்க. இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பொள்ளாச்சியிலேருந்துங்க ஒரு 22 கிலோமீட்டர்லேயுமே, செஞ்சேரிமலையிலேருந்து வந்தீங்கன்னா 22 கிலோமீட்டர்லேயுமே, சூடூர்லேருந்து வந்தீங்கன்னா ஒரு 52 கிலோமீட்டர்லேயும் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குதுங்க. பெதப்பமடியிலேருந்து கரெக்டாக ஒரு 4 கிலோமீட்டர்லேயும் இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க. பொள்ளாச்சி கரூர் மெயின் ரோட்லேருந்து வந்தீங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு 950 மீட்டரில் நீங்கள் பூமிக்கு ரீச் ஆகிடலாங்க. எல்லா மரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்றை கண்ட மாதிரி ஒரே மாதிரி வயசுங்க, ஒரே மாதிரி காப்பில் இருக்குதுங்க. இந்த ப்ராப்பர்ட்டி வந்துங்க உடுமலைப்பேட்டையிலேருந்து கரெக்டாக ஒரு 15 கிலோமீட்டர் வர்ற மாதிரி இருக்குங்க. செஞ்சேரிமலையிலேருந்து வந்தீங்கன்னா 22 கிலோமீட்டரில் வர்ற மாதிரி இருக்குங்க. பொள்ளாச்சிக்கு பக்கத்தில் தோப்பு வேணும்னு பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த லேண்ட் உங்களுக்கு சூட்டபிள் ஆகுங்க. மொத்த ஏரியா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6 ஏக்கரா 50 சென்ட்டுங்க. உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிராவல் கொட்டி நீட்டாக தடம் போட்டு வச்சுக்கிறாங்க. நல்ல முறையில் வந்து தோப்பை பராமரித்து வந்துட்டு இருக்கிறாங்க. மரத்துக்கு மட்டும்தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வயசு கொஞ்சம் அதிகமாக இருக்குதுங்க. மரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல காப்பில் இருக்குதுங்க. நம்ம வாங்கி ஒரு 5 வருஷம் கழித்து உங்களுக்கு பக்கக்கன்று போட்டுக்கிற மாதிரி இருக்குங்க. மரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வளர்த்தி மரங்க. ஆனால் காப்புக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குறைவில்லைங்க. மொத்த ஏரியா வந்து 6 ஏக்கரா 50 சென்ட்டுங்க. பூமி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாஸ்து முறைப்படி அமைஞ்சிருக்குதுங்க. ஒரு கூட்டு கிணறு சர்வீஸுங்க. அதுவோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 சர்வீஸுங்க, 2 போர்வெல், 2 ரிங் தொட்டி வந்துருங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கொயராக கட்டிக்கிறாங்க, இன்னொன்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ தான் வந்து ரிங் தொட்டி போட்டுக்கிறாங்க காங்கிரீட்லிங்க. நம்ம 2 பேர் வேணால் வாங்கி பிரித்து வச்சுக்கிறதுக்கு அருமையான ப்ராப்பர்ட்டிங்க. பொள்ளாச்சிக்கு பக்கத்தில் லேண்ட் வேணும்னு பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இந்த லேண்ட் கண்டிப்பாக செட் ஆகுங்க. இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிஏபி வாய்க்க தண்ணியும் வாங்கிங்க. உள்ளுக்குள்ள பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்தால் போன தங்கருக்கு அளவான பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிம்சீட் போட்ட வீடு இருக்குதுங்க. ஆங்கிலேயே போட்டுக்கிறாங்க. இது அந்த வீடுங்க. கிழவோடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாட்டு செட்டாக யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. மேவோடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடாக மறைச்சிருக்கிறாங்க. ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆங்கில் போட்டு தான் போட்டுருக்குறாங்க. மொத்த ஏரியா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6 ஏக்கரா 50 சென்ட்டுங்க. இதோட ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஏக்கர் வந்துங்க 67 லட்ச ரூபா விலை சொல்கிறாங்க. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடுங்க. குபேரமூலையிலே வந்து வீடு அமைச்சிருக்குதுங்க. குபேரமூலை எழுத்து மாதிரி இருக்குங்க. பூமி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாஸ்து முறைப்படி அமைச்சிருக்குதுங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோழி பண்ண ஓடுறக்கா போட்டுருக்காங்க. அப்படியே வீடு அமைச்சிட்டாங்க. இதை வந்து 2வது இப்போ புதுசாக போட தொட்டிங்க. போர்வெல் தண்ணி வந்து இந்த தொட்டியில் விழுதுங்க. இதுலேருந்து வந்து பாஞ்சிட்டு இருக்குதுங்க. போர்வெல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்பல்சரி ஓடிட்டு இருக்குதுங்க. 2 ப்ரீ சர்வீஸ் வந்துருங்க. பாக்கி தண்ணியும் பாய்ங்க. வில்லேஜுக்கு ரொம்ப பக்கத்துலேயே அமைச்சிருக்குதுங்க. மெயின் ரோடுக்கும் ரொம்ப பக்கத்துலேயே அமைச்சிருக்குதுங்க. தார் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 200 மீட்டர் தூரத்துக்கு வந்து மண் பாதையில் உள்ள வர மாதிரி இருக்குங்க. இதை கூட்டு கிணறுங்க. இதுக்கு பக்கத்துலேயே வந்து பழைய தொட்டி ஒன்று இருக்குதுங்க. இதை யூஸ் பண்ணுறது இல்லைங்க. மொத்த ஏரியா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6 ஏக்கரா 50 சென்ட்டுங்க. விலை பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் வந்து 67 லட்ச ரூபா சொல்கிறாங்க. இதை வந்து மோட்டர் ரூமுங்க. ஏரியா வந்து பெதப்பமடி ஏரியாவில் பூமி அமைஞ்சிருக்குதுங்க.